ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் இருக்கும். இந்த தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம எரிக்கிறதுக்கு எடுத்துப்போம், அல்ல அப்படின்னா குப்பையில் தான் போடுவோம். இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி நல்லா பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா அந்த நார் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த நாரை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிஞ்சு போகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக எடுத்து அந்த பீஸோட ஜாயின் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து சுற்றிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லெந்தியாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றும் போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா இது பிரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலேயே ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம், அல்லது நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நூல் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது பழைய சாக்ஸ் ஒன்று. இப்போ என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஒரு பழைய சாக்ஸ் இருந்தது, அந்த சாக்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாம் சுற்றி வச்ச இந்த தேங்காய் நாரை இது மேலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போடும்போது அப்படியே இருக்குது. நமக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது, உடையாமல் இருக்கும். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்துக்கலாம். இந்த சோப்பை அந்த சாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த சாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நமக்கு நாம் இதை சாக்ஸுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதில் நுரை வரதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் போட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சோப்பு கொஞ்சம் கூட வீணாகாது, நமக்கு நுரையும் ரொம்ப சீக்கிரமாக வரும், அளவுக்கு அதிகமாக நுரை வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்க்ரப்பர் தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாக்ஸுக்குள்ளேருந்து அந்த சோப்பை வெளியே எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ நாம் இதை எப்போவும் ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேபிளெல்லாம் கிளாத்து போட்டு வச்சுருப்போம். இந்த துணியை போட்டு வைக்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த துணி பார்த்திங்கன்னா அடிக்கடி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த துணி வந்து அப்படியே இருக்கவே இருக்காது, அங்கே இங்கே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த துணியோட ஒரு பகுதியை இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வளையல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வளையலை நம்ம இந்த மாதிரி சுருட்டின பகுதியில் போட்டு வைக்கும்போது இந்த துணி பிரியவே பிரியாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது கேக்கு கட் பண்ணும்போதோ இல்லை எழுதும் போதோ நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த துணி நகராமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது, நம்ம வீட்டில் இருக்கிற பேராசிட்டமால் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பேராசிட்டமால் சிரப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அதே மாதிரி கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறேன். கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்தது, அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாத்திரைகளை எல்லாமே நம்ம அதிகமாக குப்பையில் தான் போடுவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாத்திரைகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கலாம். கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றின உடனே நல்லா கரைய ஆரம்பிக்கும். இதை நாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு வைக்கலாம் பாருங்கள், அல்லது கையிலேயே இந்த மாதிரி நவுடி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி வந்துடும். நான் இன்றைக்கி உடனடியாக தேவைப்படுறதால கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கிட்டேன். அல்லது ஒரு பேப்பரில் வச்சு நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க, அப்போ கூட நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கரைச்சிட்டோம். இப்போ நம்ம கூடவே ஊற்ற போகிறது 1 டீஸ்பூனுக்கு லைசால். நம்ம க்ளீனிங்காக வச்சுருக்கிற அந்த லைசால் தான் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து புது பாத்திரம் யூஸ் பண்ணல, ஒரு பழைய ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மேலேயே ஒரே ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் தயார் பண்ண அந்த லிக்யூடை இந்த பேப்பர் மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே அந்த லிக்யூடை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம அளவுக்கு அதிகமாக ஊற்றும் போது அந்த லிக்யூடு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும்.
அதனால் அந்த பேப்பர் வந்து கரெக்டாக அதை பிடிச்சி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிட்டோம், கொஞ்சம் தான் எங்கிட்ட மிச்சம் இருக்கா. இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து க்ளவுஸ் போட்டு எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கையில் சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து தொட முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் அதிகமாக கரை படிஞ்ச இடங்களில் இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் சுவரில் வந்து ரொம்பவே கரை இருக்குது. நிறைய நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும். இதனை வந்து நம்ம தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அதிக நாளாக வந்து கரை சேர்ந்து இருக்கிறதால தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பேப்பரை இதில் ஒட்டி வச்சுக்கலாம். இதில் ஒட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த லிக்யூடு டைரெக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பரில் ஊற்றாமல் டைரெக்டாகவே நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த சுவரில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து டைரெக்டாக அதாவது லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி பேப்பர்லலாம் ஊற்றிட்டு ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தட் கூட செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லிக்விடை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டைரெக்டாக நம்ம எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எப்படி ஒட்டும்போது எப்படி பலாப்பழம்னு இருந்ததோ அதே மாதிரியும் இருக்கும். இன்னும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து வால்ஸ் எல்லாம் கழுவி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மட்டும்தான் நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா தேய்ச்சி விட்டாவே போதும், ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிக்யூடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேராசிட்டமால் இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும் இல்லைங்களா, இந்த லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து வாங்கும்போது கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இருமல், சளி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஆசிட் கலந்த மருந்துகள் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கும். இதை நம்ம வந்து குப்பையில் தான் போடுவோம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நிறையவே கரை படிஞ்சிருக்கு. இந்த அதிகமாக கரை பிடிஞ்ச பாத்ரூம்களை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லிக்யூடா மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேராசிட்டமால் லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயே ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும். பேராசிட்டமால் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்ல க்ளீனிங் பவர் உள்ளது. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், நல்லாவே க்ளீன் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து டைல்ஸில் நம்ம ஏதாவது கரை படிஞ்சால் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி தூர போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்கான பகுதிகளை இந்த லிக்விடு ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆகுங்க. இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இனி குப்பையில் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்ச பகுதியிலேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பேப்பரை இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிடும், நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி தேய்க்கிறதுக்காக நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சமாக லிக்யூடும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த லிக்யூடு கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலேயே நாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய கரை படைஞ்சது அப்படின்னா மட்டும்தான் நாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம். அல்லது டைரெக்டாகவே நம்ம வந்து லிக்விடு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.